வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல தாயகத்தில் நடைபெறுகின்ற அரசியல் தொடர்பாகவும் அங்கு நடக்கின்ற மாற்றங்கள் தொடர்பாகவும் பேச இருக்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக உங்களுக்கு மிகவும் அறிமுகமான தேசம் நெட்டுக்கும் அறிமுகமான அரசியல் செயற்பாட்டாளர், முன்னாள் ஈரோஸ் உறுப்பினர், விடுதலை புலிகள் அமைப்பின் காலமான உறுப்பினர்களின் சகோதரருமான மா அருள்குமார் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு உண்மையிலேயே நாங்கள் அண்மை காலத்துல நாங்கள் வெளியிட்ட சில காணொலிகளை பார்த்திருப்பீங்க. அதுல இந்த படுகொலைகள், அதுவும் செம்மணி படுகொலையை ஒட்டி பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில இந்த செம்மணி படுகொலை நடந்த அதை கதைக்கின்ற அதே நேரத்தில் ஏனைய மக்கள் மீதான படுகொலைகள் அல்லது ஏனைய சமூகங்கள் மீதான படுகொலைகள் பற்றி பேசுவது தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? பேசக்கூடாது என்று யாரும் வரையறுக்க முடியாது, பேசவில்லை என்றும் சொல்ல முடியாது. குறிப்பாக ஐரோப்பாவிலிருந்து வெளிவந்த தேனி என்ற சஞ்சிகையில் புத்தகக்கட மணியண்ணை என்று அறியப்பட்ட முன்னாள் சீன கம்யூனிஸ்ட் கட்சி செயற்பாட்டாளர் தோழர் மணியம் அவர்களுடைய சிறைச்சாலை குறிப்புகள் அல்லது துணுக்காய் சிறை குறிப்புகள் என்ற பெயரில் ஒரு நீண்ட தொடர் வெளிவந்தது. அதில் அவர் தன்னை எதுவிதம் நடத்தினார்கள் போன்ற விடயங்களிலிருந்து அங்கு நடந்த கொடுமைகளை பற்றி பல்வேறு விடயங்களை கூறியிருக்கின்றார். அது தவிர இந்த துணுக்காய் சிறை நிறுவப்பட்ட காலத்திலேயே அதன் அயலட்டைகள், சுற்றுச்சூழலில் வாழ்ந்தவர்கள் அலல் சத்தங்கள் கேட்பதையிட்டும் இதர சித்திரவதை குறிகளை பற்றியும் புலிகளிடமே முறையீடு செய்து நிவாரணம் பெற்ற கதைகளும் உண்டு. ஆனால் இதில் முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், ஒரு முதலாளித்துவ அரசை நிறுவ முயன்ற விடுதலை புலிகள் அமைப்பு உருவாக்கி வைத்திருந்த சிறைச்சாலை அமைப்புக்கும் செம்மணியில் நிற்கதியாக நின்ற மக்கள், அதாவது விடுதலை புலிகளிடமிருந்து யாழ்ப்பாணத்தை மீள கைப்பற்றி சமாதான தேவதை என்று வர்ணிக்கப்பட்ட நவாலி நரவலி நாயகி சந்திரிகா அம்மையாரின் மாமனார் ரத்வத்தை அவர்கள் யாழ்ப்பாணத்தில் கொடியேற்றி விடுதலை புலிகளிடமிருந்து விடுதலை செய்யப்பட்ட பிராந்தியம் என்று அறிவிக்கப்பட்ட செம்மணியில் குறிப்பாக கிருஷாந்தி போன்ற மாணவிகளுக்கும், அதே சமகாலத்தில் பல்வேறு இடங்களில் உரும்பிராய், மானிப்பாய் போன்ற இடங்களில் இளம் பெண்கள் மீதும் நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட வன்முறை, கொள்ளை, குறிப்பாக அந்த கிருஷாந்தியின் அம்மாவின் தாலி கொடி இராணுவத்தினரால் களவாடப்பட்டு இராணுவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவருடைய சகோதரிக்கு பரிசாக கொடுக்கப்பட்டு அடைவுகடை வரை சென்றுள்ளது. இது போன்ற திட்டமிட்ட இனப்படுகொலைகள் அல்லது திட்டமிட்ட கொடூரங்கள் கண்டிக்கப்படும் அல்லது கிளறப்படும் ஒரு நேரத்தில் துணுக்காய் சிறைச்சாலையை நினைவு கூர்வது, சுருக்கமாக சொன்னால் இது ஒரு அரசுக்கு துணை போகும் செயல், அல்லது தேசிய விடுதலை யுத்தத்தை மீள் நினைவு கொள்ள அல்லது தேசிய விடுதலை யுத்த அனுபவங்களை தொகுத்து கொள்ள மறுப்பவர்கள், தொடர்ந்து தமிழ் பாசையில் சொன்னால் ஒத்தோடி அரச பதவிகளில் அல்லது பாராளுமன்றத்தில் அங்கம் பெற விரும்புபவர்களின் சதி, விதேசிகளின் சதி என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்ப என்னென்றால் உயிர் என்று நாங்கள் ஸ்டேட் ஆக்டர், நான் ஸ்டேட் ஆக்டர் என்று எடுத்தா கூட அரச பயங்கரவாதம் அல்லது அதுக்கு எதிரான பயங்கரவாதம் என்று எடுத்தா கூட பாதிக்கப்பட்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்குது. இது தனிய துணுக்காய் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. செம்மணி படுகொலையோடு உண்மையிலேயே செம்மணி படுகொலையை யாரும் அதை சரி என்றோ அல்லது அதனை சமப்படுத்தவோ முற்பட்டதாக நான் கருதல, எனக்கு தெரியல அப்படி ஒரு இது நடக்குது என்று. ஆனால் இப்ப ஒரு படுகொலைக்கான அந்த தேடல் வருகின்ற பொழுது ஏனைய சமூகங்களும் நபர்களும் தங்களுடைய இழப்புகள் தொடர்பான தேடலை தூண்டுறதாகத்தானே அதை அமைக்கும். இப்ப அண்மையில கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற ஒரு படுகொலை சம்பவம் பஷீர் அவர்கள் எழுதியிருந்தார். அவர் அது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று கூட கேட்டிருந்தார். அப்ப இதை நாங்கள் ஒரு படுகொலையை நாங்கள் எடுக்கிறதன் மூலம் மற்ற படுகொலையை நாங்கள் குறைத்து மதிப்பிடுறோம் என்று பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? இல்லதானே அது? நீங்கள் குறிப்பிடுவது போல ஒரு அணுகுமுறை இருக்கின்றது. அந்த அணுகுமுறை தவறல்ல என்பது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே இந்த ஜனநாயக மீறல்கள் குறித்து, இந்த ஜனநாயக மீறலை இந்த விடுதலை இயக்கங்கள்
எங்கிருந்து பெற்றுக்கொண்டன என்பது பற்றி தோழர் சுபா போன்றவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக தோழர் சுபா எழுதிய அரசியல் சாணக்கியன் அண்டன் பாலசிங்கமும் யுத்த பிரபாகரனும் என்ற கட்டுரையில் அவர் இந்த ஜனநாயக மீறலை அல்லது இந்த ஜனநாயகத்தை எங்களுடைய சமூகத்திடம் இருந்துதான் இயக்கங்கள் சுவீகரித்துக் கொண்டன என்று குற்றஞ்சாட்டுகின்றார். அதிலும் குறிப்பாக இன்னும் ஆழமாக நீங்கள் தேடி போனால் அதே எழுத்தாளர் எழுதிய விடுதலை புலிகள் உதயசூரியனை உருமும் புலி வென்ற கதை அல்லது தமிழ் தேசிய ஆய்வு, தமிழ் மக்கள் மத்தியில் நடத்தப்பட்ட வர்க்க ஆய்வு என்று கூட அதனை சொல்லலாம். அதில் அவர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுவார். இந்த தமிழ் தரகு முதலாளி வர்க்கம் என்று சொல்லப்படும் தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழரசு கட்சி போன்றவர்கள் எந்த காலத்திலும் தமிழ் தேசிய விடுதலை குறித்து தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்காக போராடவில்லை என்றும் அந்த லட்சியங்களை அவர்கள் தேர்தல் காலத்தில் வாக்கு சேகரிக்கும் உத்தியாக மட்டுமே பாவித்துக் கொண்டார்கள், கிரகித்துக் கொண்டார்கள் என்றும், மேலும் வெவ்வேறு கட்டங்களில் அந்த லட்சியத்தை காட்டிக் கொடுப்பவர்களாகவும் அவர்கள் மாறினார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டுவார். குறிப்பாக வட்டுக்கோட்டை பிரகடனத்தை மேற்கொண்டு வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கான ஒரு பொது வாக்கெடுப்பாக 77 பொது தேர்தலை கருதி வாக்கு சேகரித்துக் கொண்டு எதிர்கட்சியான தமிழர் விடுதலை கூட்டணி மாவட்ட அபிவிருத்தி சபைகளையும் ஜப்பான் ஜீப்புகளையும் பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை குழி தோண்டி புதைக்கின்றது. அதே தமிழர் விடுதலை கூட்டணி தொடர்ந்தும் தன்னுடைய அரசியல் இருப்புக்கு ஏஆர் ஜெயவர்தன அரசு இடம் கொடுக்காது என்று கண்டபோது கடல் தாண்டி இந்தியாவுக்கு சென்று இந்தியாவுடன் சேர்ந்து பிளாட்டுடன் சேர்ந்து ஜி பார்த்த சாரதி திட்டத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட வங்கம் தந்த பாடம் என்ற பெயரில் பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தை எவ்விதம் இந்தியா தனது மேலாதிக்கத்துக்காக கையாண்டதோ அதுபோல ஈழ விடுதலை லட்சியத்தையும் பலி கொடுக்க அவர்கள் தயாராகின்றனர். ஆனால் இவற்றில் விதிவிலக்காக செயற்பட்ட ஒரு இயக்கமாக அனைவரும் இனங்காண்பது தமிழீழ விடுதலை புலிகளை மட்டும்தான். இதுல என்னென்னால் இப்ப விடுதலை புலிகள் அந்த போராட்டத்தை வச்சிருந்தால் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த விடுதலை அமைப்புகள் இந்த படுகொலைகளை இந்த படுகொலை தன்மை அல்லது படுகொலைக்கான அந்த தூண்டல் அந்த சமூகத்துல இருந்தால் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் இதை வரலாற்றுக்கு கொஞ்சம் பின்னால போய் பார்த்தால் சங்கிலி மன்னன் காலத்துல கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த விஷயங்கள் மன்னார்ல மிக மோசமாக நடந்திருக்கு. 600க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கழுவேற்றுதல் புலட் அமைப்பில் இருந்த அந்த கழுவேற்றுதல் என்ற விடயம் உண்மையிலேயே அங்கே இருந்துதான் அது எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. அப்ப இது எல்லா விடுதலை போராட்ட இயக்கங்கள்டையும் இந்த தன்மையை நாங்கள் பார்த்திருக்கிறோம் பெரும்பாலான அமைப்புகள்கிட்ட. இதுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு வரலாற்று பின்னணி இருக்கா? இந்த சமூகம் அவ்வளவு வன்முறை சார்ந்ததா? நிச்சயமாக இந்த நீங்கள் குறிப்பிட்ட சங்கிலி மன்னன் காலத்தில் குறிப்பாக 1921 1621 வரை இந்தியா அப்போது ஒரு குடையின் கீழ் பெரும்பான்மையான பகுதிகள் அவுரங்கசீப் என்ற முகலாய மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டன. அங்கும் போர்த்துகேயருக்கு இதே தண்டனைகள் தான் கிடைத்தது. இங்கும் மதம் மாறிய குற்றத்திற்காகவும் போர்த்துகேயருக்கு உதவி செய்த குற்றத்திற்காகவும் சங்கிலி மன்னன் அல்லது யாழ்ப்பாண அரச மகுடத்துக்கு சொந்தமானவர்கள் இது போன்ற தண்டனைகளைத்தான் வழங்கினார்கள். அதற்கு பின்னால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த தேசத்தின் வருமானம் என்பது கடற்போக்குவரத்தில் தங்கி இருந்தது. யாழ்ப்பாணத்தை தலையாக கொண்டு பாக்கு நீரிணியை தாண்டி செல்லும் கப்பல்கள் ஒவ்வொரு துறைமுகத்திலும் பருத்தித்துறை முதல் இன்றைய நெடுந்தீவு துறை வரை பல்வேறு துறைமுகங்களில் தங்கி நிற்கும் போது அவற்றினூடாக பெரும் வருமானத்தை சங்கிலி மன்னன் அல்லது யாழ்ப்பாண ராஜ்யம் பெற்றுக்கொண்டது. இதனை சகிக்க முடியாத அல்லது இப்படி ஒரு கட்டுப்பாடு இருப்பதனை விரும்பிக் கொள்ளாத போர்த்துகேயர்கள் சங்கிலி மன்னனுடைய ராஜ்யத்தை யாழ்ப்பாண ராஜ்யத்தை துவம்சம் செய்ய முற்பட்ட போது அதற்கு எதிராக அல்லது அந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தின் நலன்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் மிக மோசமாக தண்டிக்கப்பட்டார்கள். அதுபோல ஒரு கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை தான் விடுதலை புலிகள் காலத்திலும் ஏற்படுகின்றது. கிட்டத்தட்ட இது ரெண்டையுமே நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பது சரியானது என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
ஆனா இன்னொரு விஷயம் சொல்லிங்க, அந்த துணுக்காய் முகாமுக்கு அருகில் உள்ளவர்கள் எவ்வளவோ தரம் விடுதலை புலிகளிடமே முறையிட்டு இருந்தார்கள் என்று. இது வந்து நான் என்னுடைய சொந்த அனுபவமும் ஒன்று இருந்தது. நான் அந்த நேரம் எங்களுக்கு ஒரு 82 83 என்று நினைக்கின்றேன். ஒரு 15 வயது தான் இருந்திருக்கும், அல்லது 85 இருக்கலாம், அதுக்குள்ளதான் 15 வயதா தான் இருக்கும். அருகில ஒரு தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவினுடைய ஒரு முகாம் இருந்தது. அங்க சில வேளை இப்படி சந்தேகத்தின் பேரில் கொண்டு வருவார்கள். அங்கு அடிக்கிற உதைக்கின்ற சத்தங்கள், உயிர் போகிற அளவு கலரல் சத்தங்கள் கேட்கும். பிறகு பார்த்தால் அடுத்த நாள் யாராவது ஒருவர் மின்கம்பத்தில் துரோகி என்ற பட்டத்தோடு தொங்குவார். இப்ப இந்த 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 நடைமுறை இருக்குது. இப்ப நான் என்னென்றால், நாங்கள் விடுதலைக்கென்று போக வெளிக்கிட்ட அமைப்புகள் இலங்கை, அது வந்து மக்களுக்கு கூடுதலாக பொறுப்புடையவர்கள் இந்த விடுதலை அமைப்பு என்றால், அவர்கள் அரசாங்கம் செய்கின்றது தவறு என்று சொல்லித்தான் இவர்கள் ஆயுதம் எடுத்தவர்கள். அப்படி செய்த பிற்பாடு இவர்கள் வந்து இவர்களுக்கு தானே கூட பொறுப்பு இருக்குது, மக்களை பாதுகாக்க வேண்டியது. ஏன்னா தமிழ் மக்கள் ஒரு காலமும் இலங்கை அரசாங்கத்தை நம்பலையே. ஒரு லட்சிய புருஷராக உங்களுடைய வாதம் நியாயமானது. எல்லோருக்கும் அது போன்ற ஒரு கனவு உண்டு. ஆனால் நடைமுறையில் இது போன்ற பிரச்சனைகள் சோவியத் புரட்சிக்கு பின்பு 1933 நாசி படைகள், நாசி கெஸ்டபோ உளவாளிகள் சோவியத்துக்குள் ஊடுருவி விட்டார்கள் என்ற நிலைமை ஏற்பட்ட போது ஒரு பகிரங்க விசாரணையை தோழர் ஜோசப் ஸ்டாலின் தலைமையிலான அன்றைய சோவியத் அரசு மேற்கொண்டது. அதுவிதம் ஒரு பகிரங்க விசாரணையை அவர்கள் கோரிய போது அந்த பகிரங்க விசாரணைக்கு நீதிபதிகளாக பல்வேறு சமூக பிரதிநிதிகளை அழைத்த அதே வேளை பார்வையாளர்களாக அன்றைய அமெரிக்க தூதுவர் போன்ற, மாஸ்கோவுக்கான அமெரிக்க தூதுவர் போன்ற பலரை அவர்கள் அழைத்திருந்தார்கள். அது தவிர இது போன்ற ஒரு களியெடுப்பு நிலவரத்தில் அல்லது தேசத்தை அந்நிய உளவாளிகளிடமிருந்து காப்பது அல்லது அந்நிய உளவு நிறுவனங்களின் ஊடுருவலிருந்து பாதுகாப்பது என்ற நிலைமை வரும்போது எதுவிதம் காத்துக்கொள்வது என்பது குறித்து சர்வதேச படிப்பினைகள் என்ற தலைப்பில் அவர்கள் சில வழிகாட்டல்களையும் கொடுத்திருந்தனர். ஆனால் எங்களுடைய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்வது போல இந்த மாதிரி ஒரு லட்சிய ரீதியாக இலங்கை அரசின் பயங்கரவாதத்துக்கு எதிரான தற்காப்பு சமரை முன்னெடுத்த இந்த விடுதலை இயக்கங்கள் ஒரு லட்சிய புருஷர்களாக நீங்கள் குறிப்பிடுவது போல மக்கள் மனதை ஊடுருவி மக்கள் மனதை ஆதரிப்பது போல அல்லது மக்களுக்கு சமாந்தரமாக மக்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுபவர்களாக இருந்திருப்பார்கள். எப்போதென்றால் இந்திய தலையீடு ஏற்படாமல் இந்த இயக்கங்கள் தங்களுடைய இயல்பிலேயே வளர்ந்து ஒரு இடதுசாரி இயக்கம், ஒரு வலதுசாரி இயக்கம் என்ற நிலையை சந்தித்திருந்தால் சிலவேளை நீங்கள் குறிப்பிடுவது போல இது போன்ற மக்கள் நீதிமன்றங்கள் அல்லது மக்கள் பார்வையாளர்கள், மக்கள் நீதிபதிகள் கலந்து கொண்டு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவரது குற்றங்களை அறியவும் அது சம்பந்தமான சாட்சியங்களை வழங்கவும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியா தனது விஸ்தரிப்புவாத நோக்கில் செயற்பட்டு ஆயுத பயிற்சியை அள்ளி வழங்கி ஒரு சின்ன கூழாங்கல் அளவில் இருந்த இயக்கங்களை 5 பெரும் பாறாங்கல் இயக்கங்களாக மாற்றிவிட்டு சென்று விட்டது. இந்த காலகட்டத்தில் முதலில் இந்த வன்செயல்கள் வெடித்த இயக்கத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் நான் சொல்லும் இந்த இந்திய தலையீடு அப்பட்டமாக தெரியும். முதலில் இந்த உள்முகாம் சித்திரவதைகள் அல்லது உள்முகாம் கொடுமைகள் என்பது கிட்டத்தட்ட தமிழீழ மக்கள் விடுதலை இயக்கம் என்று சொல்லப்பட்ட விடுதலை புலிகளின் ஜனநாயகமின்மையை கண்டித்து உருவாக்கப்பட்ட புதிய பாதை சஞ்சிகையினூடாக உருவாக்கப்பட்ட உமாமேஸ்வரன் தலைமையிலான கூட்டு தலைமையை கொண்ட மத்திய கமிட்டி என்று நொடிக்கொடு தடவை பேசிக்கொண்ட இயக்கத்திலிருந்துதான் இது சம்பந்தமான முறைப்பாடுகள் வெளியில் வருகின்றன. அதற்கு ஆதாரமாக லக்கிய சாட்சியாக இன்றும் புதிய ஒரு உலகம் நாவல் பல்வேறு பதிப்புகளை கண்டு விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. இதன் ஆதாரத்தை நீங்கள் தேடி போனால் புதியதோர் உலகம் நாவலை விமர்சிப்பவர்கள் அதை ஒரு கலைப்புவாத நாவல் என்று கூட சாடுவர். ஆனால் அதனை நீங்கள் தேடி போனால் கிட்டத்தட்ட ஒரு திடம் என்று இப்படியான ஒரு வளர்ச்சியை அவர்களால் காப்பாற்றவோ வழி நடத்தவோ அவர்களுக்கு அரசியல் ரீதியான தலைமைத்துவமோ வழிகாட்டும் திறனோ இருக்கவில்லை. மாறாக ஜி பார்த்தசாரதி என்ற இந்திய மேலாதிக்க திட்டம் இருந்தது. இந்திய மேலாதிக்க திட்டமானது தமிழீழ மக்கள் விடுதலை இயக்க இராணுவ பயிற்சி பெற்றவர்களை முன்னணியிலும்
அதன் பின்னால் இந்திய இராணுவத்தையும் அனுப்பி தமிழீழ பிராந்தியத்தை விடுதலை செய்து அதனை அமரலிங்கம் ஐயா தலைமையில் ஆள கொடுப்பது என்ற திருட்டுத்தனமான மக்கள் சம்மதமற்ற மக்களுடைய பொதுவாக்கெடுப்பு போன்ற ஜனநாயக திட்டங்களுக்கு கட்டுப்படாத விரிவாதிக்க நோக்கத்தில் மட்டும் செயற்பட்ட திட்டங்கள். இந்த திட்டங்களுக்காக பயிற்சி கொடுக்கப்பட்ட இராணுவத்தினரை காடுகளிலும் மலைகளிலும் நாடுகளிலும் வனாந்திரங்களிலும் உமாமகேஸ்வரன் பேணி பாதுகாத்தார். எங்களுக்கு ஏதாவது அரசியல் வேலையாவது தாருங்கள் என்று கேட்டவர்களை சந்தேகித்து விடுதலை புலிகளுடன் சேரப்போகிறாயா, அரசாங்கத்துடன் சேரப்போகிறாயா, உனது விசுவாசம் எங்கே என்று கேட்டு புளியம் மிளாரால் அடிக்க தொடங்கினார்கள். புளியம் மிளாறு, உளன்றி போன்ற பைந்தமிழ் சொற்களை கண்டுபிடித்து சித்திரவதை கூடங்களுக்கு அவற்றை பாவித்தார்கள். ஆக மொத்தத்தில் முதல் நீங்கள் குறிப்பிடுவது போல ஜனநாயகத்தை கோரிய விடுதலை புலிகளின் ஜனநாயகமின்மையை கண்டித்தவர்களிடம் இருந்து, இன்னும் சொல்ல போனால் கற்றவர்களிடம் இருந்துதான் இந்த ஜனநாயக மீறல் அல்லது இந்த கொடுஞ்சித்திரவதைகள் என்பது ஒரு அமைப்பு வடிவில் புறப்படுகின்றது. அதனை எதிர்க்க பலர் தயங்குகின்றனர். நீங்கள் குறிப்பிடுவது போல சுய விமர்சனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் பேர் போனவராக இன்றும் பிரான்சிலிருந்து பேசிக் கொண்டிருக்கும் ஜோகன் கண்ணமுத்து என்ற தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் மத்திய கமிட்டி உறுப்பினர் மீது கூட கடுமையான விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் கைகட்டி வாய்பொத்து தங்களுடைய தலைமையை காப்பாற்றுவதற்காக கைகட்டி வாய்பொத்தி உமாமகேஸ்வரனுக்கு சேவகம் செய்தனர் என்று தொண்டர்கள் தோழர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். ஆக மொத்தத்தில் இந்த குற்றச்சாட்டு விடுதலை புலிகள் மீதானது மட்டுமல்ல, அனைவருக்கும் இந்த குற்றச்சாட்டு இருந்தது. விடுதலை புலிகள் இதில் அடுத்த கட்டத்துக்கும் போகின்றார்கள். அதாவது அவர்கள் ஒரு அரசை அமைப்பதற்காக சிறைச்சாலை என்ற வடிவத்துக்கு செல்கின்றார்கள். இன்னும் எல்லா தகவல்களையும் தேடி பார்த்தால் அதுக்கு வாரத்துக்கு முதல் இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல உண்மையிலேயே எங்களுடைய விடுதலை போராட்டங்கள் ஒரு நேச்சுரல் குரோத்துக்கு வரையில், அது ஒரு இயற்கையான வளர்ச்சியை அடையல, அது ஒரு செயற்கையான அசாதாரண வளர்ச்சி ஒன்று 83 பிறகு வந்தது. குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவுடைய உதவிகள், இராணுவ மற்றும் உதவிகள், இப்ப இந்த உதவிகளை வச்சுக்கொண்டு வளர்த்த இந்த அமைப்புகள்கிட்ட ஒரு அரசியல் இல்லாதது தான் இதுக்கான பிரதான காரணம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அரசியல் இல்லாதது காரணம் அரசியல் சும்மா இவர்கள் எல்லாரும் சொன்னார்களே ஒழிய நாங்கள் தமிழீழம் எடுக்கணும் என்று இது ஒரு கல்ட் குரூப் மாதிரி தான் இது வளர்ந்துருக்கு. இவை எல்லாரும் இவேற்றி ஒரு அரசியல், இப்ப தமிழீழம் வேணும், ஆனா அது எப்படி அடைகிறது, அந்த தமிழீழம் எப்படி இருக்கணும் என்ற அரசியல் சிந்தனை இவர்கள்ட்ட இருந்திருந்தால் இவர்கள் இந்த படுகொலைகளுக்கு போயிருப்பாங்களா? நீங்கள் கேட்கும் கேள்வி மிக முக்கியமானது, இந்த காலகட்டத்திற்கு அவசியமானது. எனக்கு தெரிந்த வரையில் விடுதலை புலிகளுக்கு ஒரு தெளிவான அரசியல் இருந்தது. விடுதலை புலிகளுக்குள்ளேயே அந்த அரசியலில் 2 பிரிவுகள் இருந்தது. குறிப்பாக சொன்னால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வீக் சஞ்சிகைக்கு வழங்கிய முதலாவது பேட்டியிலேயே மிக அழகாக குறிப்பிடுவார். எமது பலத்தை நாங்கள் எமது மண்ணில் நிரூபிக்கின்ற போது சர்வதேசம் எங்களை அங்கீகரிக்கும் என்று சொல்லுவார். இது மிக தெளிவாக ஒரு பல சமன்பாடு அல்லது மாக்கியவெல்லியன் தியரி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதுபோல விடுதலை புலிகளுக்கு முதலில் குவிவு மையவாதம் என்ற போக்கோ தியரியை சொல்லிக் கொடுத்து, இன்னும் போக்கோ தியரியை விளங்கப்படுத்துவதனால் அதை நன்றாக மக்களுக்கு விளங்கப்படுத்தியவர் தளபதி கிட்டு. மக்கள் மந்தைகள், மக்கள் போராட வரமாட்டார்கள், ஆனால் வட்டுக்கோட்டை சந்தியில் ஒரு கொட்டைப்பாக்கு சைஸில் ஒரு வெடிகுண்டை வெடிக்க வைத்தால் இராணுவம் அங்கு விரைந்து வந்து அங்கிருக்கும் மக்களை தாக்கும். சும்மா சந்தைக்கு போயிட்டு வந்த ஜெயபாலன் சண்டிக்கட்டை மடித்து கொண்டு வந்து எங்கள் சேரியில் சேர்வார். இதுதான் குவிவு மையவாதம். இந்த குவிவு மையவாதம் என்பது அரசியல் பிரச்சாரத்தையோ அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அந்த இயக்கம் போராட வேண்டும் என்ற வழிமுறையையோ நிராகரிக்கின்றது. இந்த விடுதலை புலிகள் இயக்கத்துக்குள் இன்னொரு முன்னேறிய சித்தாந்தமாக வந்ததுதான் மாத்தியா அணியினரின் முரணற்ற தேசியவாதம். அதனை கூட விடுதலை புலிகளில் உறுப்பினராக இருந்த தோழர் வேலுப்பிள்ளை பாலகுமாரன் போன்றவர்கள் 2004ஆம் ஆண்டு பாரிஸ் மாநகருக்கு வந்தபோது மிக அழகாக விளக்கினர். அவருடைய வார்த்தைகளிலேயே சொல்கின்றேன், மீண்டும் ராஜீவ்காந்தி பதவிக்கு வந்தால் என்ன செய்வது என்பதுதான் விவாத பொருள். ஒரு அணி அவரை இல்லாமல் செய்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தது. மறு அணி ஏகாதிபத்தியம் தேசிய விடுதலைக்கு உதவாது என்ற அளவில்
மார்க்சிய பிரச்சாரத்தை அமைப்புக்குள் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தது. இன்னும் அழகாக சொன்னால் அணிதான் மாத்தியாவுடைய அணியா, அதான் மாத்தியாவுடைய அணி. அந்த மாத்தியாவினுடைய அணிக்கு முதலில் மார்க்சிய பிரச்சாரம் செய்ய தமிழீழ விடுதலை புலிகளின் முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டவர் தான் பிற்காலத்தில் சிறைப்படுத்தப்பட்ட மணியண்ணை. ஆனால் மணியண்ணையினுடைய ஜனநாயகம் என்னவென்றால், மணியண்ணை இந்த சிறை அனுபவங்களை சொல்லும் போது தனக்கும் மாத்தியா அணிக்கும் இருந்த தொடர்பை மிக அழகாக மறைத்து விடுவார். ஏனென்றால் அவர் இப்போது மகிந்த அணி. இப்ப என்னன்னா இந்த சுவாரஸ்யமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விஷயம் இது. இதுல நீங்க சொல்ற இந்த குவிவு மைய மாதம் அதைத்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க மார்க்கெட்டிங் டெக்னிக்ல பாவிக்கிறாங்க. என்னென்றால் நுகர்வோர் பொருட்களை வாங்க மாட்டார்கள், எப்படியாவது ஏதாவது சொல்லி அவர்கள்ட்ட திணிச்சிடும். இந்த முதலாளித்துவ சிந்தனையை வச்சு கொண்டு அந்த விடுதலை போராட்டத்தை வளர்த்தது ஒரு இடதுசாரியாக நீங்கள் எப்படி பாக்குறீங்க? விடுதலை புலிகள் அமைப்புக்குள் ஆரம்பத்தில் இடதுசாரிகளின் செல்வாக்கு மிகவும் தலை தூக்கி இருந்தது. குறிப்பாக விரிவுரையாளர் நித்யானந்தன், அவருடைய துணைவியார் நிர்மலா நித்யானந்தன், பிற்காலத்தில் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட திருமதி அன்றைய நிர்மலா நித்யானந்தனின் தங்கை போன்றோர் விடுதலை புலிகள் அமைப்புடன் தான் செயற்பட்டனர். பிற்காலத்தில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட பேராசிரியராக இருந்து விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படும் திருமதி நிர்மலா நித்யானந்தனின் தங்கை ராஜினி திருநகம் அவர்கள் இங்குள்ள விடுதலை புலிகள் அலுவலகத்துக்கு பொறுப்பாளராக இருந்தார் என்பது போன்ற விடயங்கள் இன்று மறுக்கப்படுகின்றது. இவர்கள் விடுதலை புலிகளுக்குள் விதைத்த இடதுசாரி தத்துவம் என்பது நான் சொன்ன குவிவு மையவாதம் தான். குவிவு மையவாதத்தை பரப்பிய ரெஜிஸ் டெப்ரே அவர்கள் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் தென் அமெரிக்க விடுதலை போராளிகளுக்குள் மறைந்த தோழர் டாக்டர் ஷேகுரா போன்றவர்களுக்கு சமதியாக வர்ணிக்கப்பட்டவர். ஆனால் இந்த சீன ரஷ்ய பிளவு அல்லது குருச்சேவ் திரிவுவாதம் தலைதோக்கிய பின்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் தொடர்ந்து தேசிய இனங்களின் விடுதலைக்காகவும் போராட வேண்டும் என்ற மாசேதுங்கின் வழியை தோழர் டாக்டர் ஷேகுரா அவர்கள் தொடர்கின்றார். ஆனால் ரெஜிஸ் டெப்ரே போன்றவர்கள் இந்த குவிவு மையவாதம் என்ற திரிவுவாத வழியை முன்மொழிகின்றனர். இது போன்ற விடயங்களில் பல பரந்துபட்ட விவாதங்களும் வகுப்புகளும் வாசிப்புகளும் அதனூடான கருத்தரங்குகளும் நடத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு தேசத்தில் தான் 83 கலவரம் ஏற்படுத்தப்படுகின்றது. 83 கலவரத்தை தொடர்ந்து இந்திய தலையீடு உருவாகின்றது. இந்திய தலையீடு உருவான பின்பு அன்றாபுரத்தில் நான் இத்தனை பேரை படுகொலை செய்தால் நீ எனக்கு என்ன தருவாய், அதுக்கு போறதுக்கு முதல் நீங்கள் அதுல தோழர் யோகன் கண்ணமுத்துவை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் எனக்கு வழங்கிய பல்வேறு நினைக்கிறேன், நான் அவருடைய 35 நேர்காணல் தொடர்ச்சி ஒன்று வெளியிட்டிருந்த நாங்கள் தேசம் நெட்ல. அதுல அவர் மிக தெளிவாகவே அந்த உமாமேசனுடைய அந்த தலைமையை தாங்கள் தூக்கி எறியாததன் தவறை ஒத்துக்கொண்டிருக்கின்றார். நினைக்கிறேன் அது இந்த ஆரம்ப என்றால் உமாமேசனுடைய காலகட்டம் என்றது ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ளேயே அது முடிந்தது. 85ஆம் ஆண்டுகளுக்கு முதலே அந்த இயக்கம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. அந்த உட்படுகொலைகள் என்று எடுக்கின்ற பொழுது ஒரு 25க்கு வரையான ஒரு உட்படுகொலைகள் தான் அதுக்குள்ள நடந்திருக்குது. ஏனைய இயக்கங்களை பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அல்லது ஒரு 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 குறிப்பிட்ட தொகையான மாணிக்கதாசன் தலைமையில வவுனியால நடந்த படுகொலைகளை பற்றி பேசல, இயக்கத்துக்குள்ள நடந்த விடயங்களை தான் சொல்றேன். அதுக்கு பிறகு அவர்கள் வவுனியால செய்தது யாருக்கும் தெரியாது, அது எண்ணற்றதாக இருக்கலாம். இப்ப இந்த படுகொலைகளை இப்ப ஏனைய இயக்கங்களுக்குரிய படுகொலைகளையும் விடுதலை புலிகளுடைய படுகொலையும் எடுக்க ஏனைய இயக்கங்களுக்குள்ள நடந்தது ஒரு எழுந்தமானதாக, இப்ப டெலோவுக்குள்ள போய் அந்த யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில சுட்டதெல்லாம் அதெல்லாம் எழுந்தமானதாக செய்திருக்கின்றார்கள். ஏன்னா இந்த அமைப்புகளுக்கு எழுந்தமானமாக அல்ல, இந்திய அரசு அதற்கும் வழிகாட்டல். நீங்கள் சொல்லுங்க, விடுதலை புலிகள் தவிர்த்த ஏனைய அமைப்புகள்கிட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கல, அவை ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கல. ஆனா விடுதலை புலிகள் அமைப்பு அந்த வளர்ந்து கொண்டு வர கட்டத்துல மிக தீர்க்கமான ஒரு கட்டமைப்பை கொண்ட அமைப்பு. அப்ப அவர்கள்ட்ட கொள்கை அடிப்படையில கட்டமைப்பு அடிப்படையில எதிரிகளை இல்லாமல் பண்றது தான் அவர்களுடைய ஒரு பொலிசியா இருந்திருக்கு. அப்ப அதால அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் மிக மிக அதிகமாக எண்ணற்றவையாக இருந்திருக்கு. நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்துக்களால் எதிர்கொள்வதற்கு பதிலாக துப்பாக்கி குண்டுகளால் எதிர்கொள்வது என்ற வழிமுறை குற்றஞ்சாட்டப்படுகையில் அது
விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் தான் முன்மொழியப்பட்டது என்ற குற்றச்சாட்டை இப்போது யாரும் மிக இலகுவாக முன்மொழியக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த வழிமுறையை அனைவரும் கை கொண்டனர். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல விடுதலை புலிகள் இயக்கம் மட்டும்தான் ஒரு தனி மனிதனை சுற்றி கட்டப்பட்ட ஒரு இராணுவ கட்டமைப்பு. ஆக மொத்தத்தில் அந்த ஜெனரலிடம் ஒரு மதிப்பை, மரியாதையை, ஒரு பதக்கத்தை சுவீகரிக்க விரும்பும் ஒரு தொண்டர் அவர் சொன்னதை நிறைவேற்றி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். குறிப்பாக சொன்னால் பொட்டு அம்மான் சேலம் பயிற்சி முகாமில் ஏற்பட்ட ரிவோல்ட்டுக்கு பின்னால், ஏற்பட்ட உட்கிளர்ச்சிக்கு பின்னால் சேலம் பயிற்சி முகாமில் 84ஆம் ஆண்டளவில் ஒரு ஜனநாயக கிளர்ச்சி ஏற்படுகின்றது. அந்த ஜனநாயக கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய அவருடைய சொந்த பேரும் கருணா, அவர் ஒரு பொறியியல் பீட மாணவராக இருந்தார். அவரும் இன்னொருவரும் அந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார்கள். அந்த கிளர்ச்சி நடந்த பயிற்சி முகாமுக்கு பிற்காலத்தில் நன்கறியப்பட்ட வான்படைக்கு அவரது பேரும் சூட்டப்பட்ட லெப்டினன்ட் கர்னல் ராதா பொறுப்பாக இருந்தார். அதே பயிற்சி முகாமுக்கு வகுப்பெடுக்க சென்ற பாலசிங்கமும் அந்த கிளர்ச்சியை தூண்டிவிட்டார். ஆனால் இறுதியில் அந்த முகாமை விட்டு தப்பியோடிய கருணா மற்றும் தொண்டர்களில் கருணாவுக்கு அடுத்த நிலையில் இருந்த கிளர்ச்சி தலைவரை துரத்தி வேதாரண்யம் வரை சென்ற பிற்கால உளவு படைத்தலைவர் பொட்டம்மான் வாளால் வெட்டி கொன்றார். இதனை எதிர்த்து இன்றும் லண்டனில் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் அரசியல் செயற்பாட்டாளர் விடுதலை புலிகளின் முன்னாள் பிரபாகரன் அண்ணையின் நெருங்கிய சகாவான ராகவன் அண்ணா அவர்கள் ஒரு துண்டு பிரசுரமும் அடித்து வெளியிட்டார். ஆக மொத்தத்தில் இது போன்ற செயற்பாடுகளை, அதாவது தலைமை மீதான விசுவாசத்தை கட்டி காப்பவரை உச்சி மோந்து சில பதக்கங்களை அணிவிக்கவும் அவருக்கு சில பதவிகளை வழங்கவும் ஒரு சாதகமான சூழ்நிலையும் அதே வழிமுறையை பாராட்டும் ஒரு வழிமுறையும் விடுதலை புலிகள் இயக்கத்திடம் இருந்தது. ஆனால் அதே குற்றச்சாட்டை தான் இன்று புளொட்டில் இருந்து தீப்பொறி வரை என்ற பெயரில் புளொட்டில் தங்களுக்கு நடந்த அனுபவங்களை எழுதி வரும் புளொட் தோழர்கள் இதே விடயத்தை தான் ஜோகன் கண்ணமுத்துவும் தனது பதவிக்காக கிட்டடியில் தன்னையும் இறுதி காலத்தில் தன்னையும் மத்திய குழுவுக்குள் உள்வாங்கிக் கொண்டனர் என்ற சந்தோஷத்தில் இந்த ஜனநாயக மீறல்களை, பயிற்சி முகாம் சித்திரவதைகளை கண்டும் காணாமல் இருந்தார் என்று குற்றஞ்சாட்டுகின்றனர். ஆக மொத்தத்தில் இதில் ஜனநாயக வழிமுறைகள் அல்லது ஒரு நீதியான உட்கட்சி போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட எல்லா இயக்கங்களிலும் மறக்கப்பட்டது. அல்லது இந்த உட்கட்சி போராட்டங்களை தொடங்கியவர்கள், விவாதங்களை நடத்த முற்பட்டவர்கள் தேடப்பட்டனர், கைது செய்யப்பட்டனர். இபிஆர்எல் இயக்கத்தில் கூட இந்த இது போன்ற ஒரு உட்கட்சி போராட்டத்தை தொடக்கிய டேவிட்சனும் மறைந்த அற்புதனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கட்டளை கிளங்க கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுதலை செய்ய கோரி இபிஆர்எல் ஒரு பெருந்திரள் மக்கள் அமைப்புகள் உள்ள அமைப்பு என்பதால் ஒரு பெரிய ஊர்வலத்தை அவர்களுடைய மத்திய குழு உறுப்பினரும் பிற்கால பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு எதிராகவே வெற்றிகரமாக செய்து அவர்களுடைய விடுதலையை சாதித்தனர். இது போன்ற ஒரு உட்கட்சி போராட்டம் ஈழப்புரட்சி அமைப்பிலும் நடந்தது. அதற்கு காத்தான்குடியை பிறப்பிடமாக கொண்ட தோழர் அப்துல் கபூர் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். இப்படி பல்வேறு இயக்கங்களிலும் இது போன்ற ஜனநாயக குமுறல்கள், ஜனநாயக முயற்சிகள் நடந்தன. ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பில் மட்டும் இது மிக மிக மோசமான இராணுவ வழிகளில் தீர்க்கப்பட்டது என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாகும். அந்த இராணுவ அமைப்புல தீர்க்கப்பட்டதை நீங்கள் குறிப்பாக அப்போது சொன்ன ராதா கூட பிற்காலத்துல மன்னார்ல நடந்த தாக்குதல்ல விடுதலை புலிகளால தான் பின்னுக்கு இருந்து சுடப்பட்டு கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுது. இது இவ்வாறான பல விஷயங்கள் இருக்கு. அதுல இன்னொன்று சொல்லலாம். நினைக்கிறேன் நாங்கள் அந்த காலகட்டத்தில் இலங்கையில இருக்கின்ற பொழுது கிட்டு அவர்களுடைய ஒரு சொன்னதாக சொன்ன ஒரு பெரிய கதை ஒன்று. முந்தி பல்கலைக்கழகத்தில் ஒரு கூட்டத்தில் அவர்கள் கிட்டு மீது கேள்விகள் எழுப்பப்பட்ட போது கிட்டு சொன்னது என்னன்னா, அன்றைக்கு நீங்கள் சொன்னா கேட்பினம், கேம்பஸ் சொன்னா கேட்கும், இப்ப நிலைமை மாறிடுது, இப்ப நாங்கள் சொன்னா கேட்கிறோம் ஜனம், அதனுடைய நீங்கள் பேசாமல் இருங்கோ. அந்த குவிவு மையவாத தத்துவத்தை தான் கிட்டு. ஆனால் இதே போன்ற ஒரு கேம்பஸ் கூட்டத்தில், பல்கலைக்கழக கூட்டத்தில் ரஜாகரன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது, தமிழரங்கம் ரஜாகரன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவரது விடுதலை சாத்தியமாக்கப்பட்டு
அந்த விடுதலை குறித்து போராடிய மாணவர்கள் மத்தியில் மகேந்திர ராஜா என்று அழைக்கப்பட்ட மாத்தையா தோன்றி உரையாற்றிய சம்பவமும் நடந்தது. ஆக மொத்தத்தில் இந்த வழிமுறைகள் தொடர்பாக அந்த இயக்கத்துக்குள் ஒரு உட்கட்சி போராட்டம் நடந்தது என்று கூட சொல்லலாம். ஆனால் இதே மாத்தையா என்று அழைக்கப்பட்ட மகேந்திர ராஜா மீதுதான் EPRLF-இன் வன்னி தளபதியை சதி செய்து கொன்றார் என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது. ஆக மொத்தத்தில் இந்த குறிப்பிட்ட இந்திய தலையீடு என்பது ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்னால் இந்தியா நேரடியாக தலையிட்ட 87 காலப்பகுதி வரை இந்த இயக்கங்கள் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு வளர்ந்தன. மறுபக்கத்தில் நாங்கள் தான் மக்களுடைய நலன்களை பிரதிபலிக்கிறோம், மற்றவர்கள் இந்தியாவினுடைய நலன்களை பிரதிபலிக்கிறார்கள் என்ற பிரச்சாரத்தையும் விடுதலை புலிகள் ஒரு ரகசியமான அளவில் செய்து வந்தார்கள். மேலும் மிக தெளிவான விஷயம், இந்திய அமைதிப்படைகள் என்ற போர்வையில் ஆக்கிரமிப்பு படைகளாக எங்களது மண்ணுக்கு வந்தபோது விடுதலை புலிகள் இயக்கம் மட்டும்தான் அந்த சவாலை எதிர்கொண்டது. அந்த நேரத்தில் ஃப்ரண்ட்லைன் செய்தியாளராக இருந்த இன்றைய பிரபல பத்திரிகையாளர் ஒருவரும் வீக் சஞ்சிகையின் இன்னொரு பத்திரிகையாளரும் முறையே மாத்தியானையும் பிரபாகரனையும் சந்திக்கிறார்கள். 2 பேருமே ஒரே குரலில் இந்த மண் ஒவ்வொரு அங்குலமும் எங்களுக்கு தெரிந்த மண், இந்த மண்ணில் அந்நிய படைகள் பிரவேசிக்கும் போது அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு எப்படி வியட்நாம் ஒரு பாடத்தை கற்பித்ததோ அதே பாடத்தை நாங்கள் கற்பிப்போம் என்று முழங்குகின்றனர். ஆனால் இது போன்ற ஒரு தேசிய குரல், 1000 உண்டிங்கு ஜாதியனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என்ற முழக்கம் நீங்கள் குறிப்பிடும் இந்த சோகோல் ஜனநாயக குஞ்சுகளிடமிருந்தோ அல்லது இந்த விடுதலை இயக்கங்களிடமிருந்தோ வரவில்லை. மேலும் விடுதலை புலிகள் காலம் முழுவதும் ஜனநாயகம் கேட்டு வந்த இந்த ஜனநாயக குஞ்சுகள் யாருமே விடுதலை புலிகளுடைய குரல் கேட்காத இந்த 15 வருட காலத்தில் மக்களுக்காக ஒரு துரும்பட்டாரும் கிள்ளி போடவில்லை. பாராளுமன்ற பதவிகளுக்காகவும் இதர பதவிகளுக்காகவும் கோட்டாகளுக்காகவும் குத்தி கொலை செய்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இப்ப இந்த ஜனநாயக குஞ்சுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ சரியாகவோ தவறாகவோ இந்தியாவை எதிர்ப்பது முழு அழிவில முடியும் என்றதை கணித்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளாமா? இன்றைக்கு நாங்கள் அடைந்திருக்கிற நிலையை வைத்து பார்க்கின்ற ஈஸியா விடுதலை எடுக்கிறது இந்தியாவோட சேர்ந்தா முடியும். அவர்களுடைய வாதம் என்னென்றா, இந்த ஜனநாயக குஞ்சுகள் என்ன சொல்ல பாக்கி நம்ம சொல்லினோம் என்று சொன்னா, இன்றைக்கு நாங்க வந்து அடைந்திருக்கிற இடத்தை நாங்கள் அன்றைக்கே கணித்திருக்கிறோம். இந்தியாவை எதிர்த்து கொண்டு நாங்கள் விடுதலை என்ற விஷயத்தை சாதிக்க போறது கிடையாது. ஆனபடியால் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக அதை தீர்க்கலாம் வேண்டும். இப்ப விடுதலை புலிகள் வியட்நாம் யுத்தத்தை எடுத்தீங்கள் என்றால், வியட்நாம் அந்த போராட்டத்தில் அமெரிக்கா முற்றாக பின்வாங்கினது. ஆனால் இங்க வந்து விடுதலை புலிகள் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட விடுதலை புலிகளுடைய அந்த எதிர்ப்பு கூறல் தவறாகி போட்டதில்லை. நாங்கள் சும்மா 4வது இராணுவத்தையும் அழிப்போம் அப்படியெல்லாம் நாங்கள் வாய்ச்சவடால் விட்டு அதுதானே இன்றைக்கு விடுதலை புலிகளை அழித்ததுக்கு முக்கிய காரணம். நீங்கள் என்னதான் கூறினாலும் விடுதலை புலிகளுடைய இன்னொரு பேர் பாரதம் வென்ற புலிப்படை. அது வரலாற்றின் பொன்னேடுகளில் பொறிக்கப்பட்ட ஒரு உண்மை. மேலும் நீங்கள் சொல்லும் இந்தியாவினுடைய அனுசரணை இல்லாமல் இந்த பிராந்தியத்தில் ஒரு பூ கூட மலராது என்பது ஈழப்புரட்சி அமைப்பின் நிறுவனரான ரத்தின சபாபதி அவர்களுடைய சித்தாந்த வழிகாட்டல். அவர்தான் இந்து கடற்பிராந்தியத்தில் சோவியத்தின் நண்பனான இந்தியா முற்போக்கு பாத்திரம் ஆற்றும் என்ற தத்துவார்த்த வழிகாட்டலை அவரது ஈழவர் இடர்தீர என்ற தொகுப்பில் வெளிவந்த கட்டுரைகளில் முதலில் எழுத்தில் கொண்டு வருகின்றார். அவருடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ளாது தனிக்கட்சியாக செயற்பட சென்று EPRLF அமைப்பை ஸ்தாபித்து அதன் செயலாளர் நாயமாக விளங்கியவர் தான் பத்மநாபா. அவர் இந்த வழிகாட்டலை ஒரு கட்டத்தில் தந்திரோபாயமா வழியாக பின்பற்றி பின்பு அவரும் ஒத்துக்கொள்ளுகிறார், இந்தியாவை நாங்கள் பாவிக்க முனைந்தோம், இந்தியா எங்களை பாவித்து விட்டது என்று. மேலும் இந்த போராட்டத்தின் 50 தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்ட வேலுப்பிள்ளை பாலகுமார் அவர்கள் விடுதலை புலிகளின் பேச்சாளராக 2004ஆம் ஆண்டு பாரிஸ் மாநகரத்துக்கு வந்து தனது முன்னாள் தோழர்களை சந்தித்த போது அவர் கூறிய மிக முக்கியமான விஷயம், இந்திய ஆக்கிரமிப்பு படைகள் வந்தபோது விடுதலை புலிகள் ஒரு நிலை எடுத்தார்கள், அதனால் அவர்கள் மக்களுடைய ஏகபோக தலைமையாக உருவாகினார்கள், நாங்கள் ஒரு நிலை எடுக்கவில்லை, அதனால் அழிந்து போனோம் என்று தன்னுடைய சுய விமர்சனத்தை வழங்கினார். இந்த கூற்றுக்களிலிருந்து, இந்த இரு தலைவர்களுடைய
வெவ்வேறு காலகட்ட கூற்றுக்களில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த விஷயத்தை கிரகித்துக் கொள்ளலாம். இந்தியாவினுடைய மேலாதிக்க நோக்கங்கள் என்பது எப்போதுமே தமிழீழ சுயநிர்ணய உரிமைக்கு எதிரானது, தமிழ் மக்களுடைய ஜனநாயக திட்டங்களுக்கு, ஜனநாயக முன்னேற்றத்திற்கு எதிரானது. மேலும் இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களை ஒரு சிறைக்கூடமாக வைத்திருக்கும் இந்திய நடுவண் அரசு எங்களுக்கு சுதந்திரம் வழங்கும், எங்களுடைய நன்மைக்காக செயற்படும், அதனை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லுவவர்கள் திருநாவுக்கரசுகள் என்றுதான் சொல்ல முடியும். காவடிகள் என்றுதான் அவர்களை கிண்டல் அடிக்க முடியும். விடுதலை புலிகளின் பாசறையில வளர்ந்தவர்கள் தான். இன்றைக்கு விடுதலை புலிகளின் பாசறையில வளர்ந்த யாருமே இந்தியாவுக்கு எதிராக முற்படவில்லையே. அவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில நான் முதல்லே சொல்லிவிட்டேன், ஒரு தனி மனிதனை சுற்றி அமைக்கப்பட்ட கட்டுக்கோப்பான ஒரு இராணுவ அமைப்பு என்று. அந்த கட்டுக்கோப்பும் அந்த இராணுவ அமைப்பும் அந்த தனி மனித தலைமையும் இல்லாத போது அவரவர்கள் முன்பு ரகசியமாக வாசித்த மகுடிகளை இப்போது பகிரங்கமாக வாசிக்கின்றார்கள். ரகசியமாக வாசித்த மகுடிகள் என்று எதனை நான் சொல்லுகின்றேன் என்றால், இந்திய அமைதிப்படைகள் எமது மண்ணுக்கு வந்த போது திறம்படி ஒழுங்கையில் தங்கியிருந்த விடுதலை புலியின் தலைவர் அவர்களுடைய காலை பற்றி கொண்டு பிற்காலத்தில் தத்துவ ஞானி என்று போற்றப்பட்ட அண்டன் பாலசிங்கமும், உணர்ச்சி கவிஞர் என்று இன்றளவும் போற்றப்படும் துவாரகா வந்துவிட்டார் புகழ் காசி ஆனந்தனும், இன்று நீங்கள் சொல்லும் இந்தியா அன்று அனுபவம் அசையாது புராணம் பாடும் திருநாவுக்கரசும் பிரபாகரன் அண்ணாவுடைய பாதார விண்ணங்களை பற்றி கொண்டு இந்தியாவுக்கு எதிராக சண்டைக்கு போகாது என்று இறங்கினார்களாம். ஆளுக்கு ஒரு கிரனைட்டை கொடுத்து சந்தி மூலையில் போய் நில்லுங்கள் என்று அவர் அனுப்பினாராம் என்று தொண்டர்கள் சொல்லும் கேலி சித்திரங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். மேலும் அண்மையில் கூட நாங்கள் இப்போது குறிப்பிட்ட உணர்ச்சி கவிஞரின் புத்தக வெளியீடு இங்கு மிகவும் தடபுடலாக அரங்கேறியது. அந்த விழாவுக்கு சென்று வந்த கிளிநொச்சியில் ஆசிரியராக வைத்துவித்த ஒரு அம்மையாரை நான் வெளியில் கண்டு கேட்டபோது, எப்படி அக்கா சனம் என்று கேட்டபோது அவர் சொன்னார், தம்பி காசியானந்தனும் வர இல்லை, துவாராவும் வர இல்லை, காசு நிறைய வந்ததடா என்று சொன்னார். ஆக மொத்தத்தில் இப்போது நடக்கும் நீங்கள் சொல்லும் இந்த வாசிப்புகள் அல்லது இந்தியா என்று அணுவும் அசையாது என்பது போன்ற குத்துக்கரணங்கள் எல்லாம் காசு மேலே காசு வந்து என்ற பாட்டைத்தான் ஞாபகப்படுத்துகின்றே தவிர இந்த பாட்டுகளுக்கும் விடுதலை கீதங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கேள்வியை நான் தவிக்கலாமோ ஒன்றும் தெரியல, நான் இதுக்கும் கேட்டுறேன். அண்மையில நீங்கள் இளங்கோவன் கன்னியப்பனுடைய நேர்காணல பார்த்திருப்பீங்களா? என்னுடைய அதுல அவர் சொல்றாருன்னா, விடுதலை புலிகள தோல்விக்கு இன்னொரு காரணம் விடுதலை புலிகள அரசியல் இருக்கே இல்லைன்றது. அடுத்தது வந்து அவர்களுடைய ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வும் இருக்கே இல்லையன்று. அப்ப இந்த இந்தியாவுக்கு எதிரான பிரபாகரனுடைய எதிர்ப்புணர்வு என்றது தனிப்பட்ட முறையில அவருக்கும் தன்னை நடத்தின முறைக்குமான எதிர்ப்பா? இல்லை, இதற்கு உதாரணமாக இன்னொரு கதையும் உண்டு. இந்திய இராணுவத்திடம் பயிற்சி பெற்ற கிட்டண்ணா அவர்களை பிரியும் போது கட்டி தழுவி அழுது கொண்டிருந்த போது அண்ணர் பிரபாகரன் கிட்டண்ணாவை எச்சரித்தாராம், நாளைக்கு நாங்கள் அவர்களுக்கு எதிராக சண்டை பிடிக்க வேண்டி வரும், அப்போது நான் அவர்களுக்கு எதிராக துவக்கை நீட்ட சொன்னாலும் நீ இப்படி கட்டி பிடிச்சு அழுது கொண்டிருக்கலாது என்று எச்சரித்தாராம். ஆக மொத்தத்தில் அவர் தனது உள்ளுணர்வில் இந்திய மேலாதிக்கம் பங்களாதேஷுக்கு செய்தது போல எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் கருவறுக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார் என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் விடுதலை புலிகளிடம் ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு இருந்தது. அது எந்த அளவில் இருந்தது என்றால், தமிழ் தேசம் என்பது தமிழர்களுக்குத்தான் சொந்தம், அங்கிருக்கும் வளங்கள் யாவும் தமிழர்களுக்குத்தான் சொந்தம், அதில் நீங்கள் உரிமை கொண்டாட முற்படுவது தவறானது. மாறாக நாங்கள் ஒரு வியாபாரத்துக்கு வருவோம், அந்த வியாபார உடன்படிக்கை கூட எங்களுடைய சொற்களில் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தினார்கள். இதற்கு ஆதாரமாக நிறைய விஷயங்களை சொல்லலாம். இல்மினை ஏற்றி சென்ற ஜப்பானிய கப்பல்களை தகுத்தார்கள். மேலைத்தேய சஞ்சிகைகள் கடல் வளத்தை பாதுகாத்த விடுதலை புலிகளின் கடற்படை தளபதி சூசை அவர்களை அட்மிரல் என்று கிண்டல் அடித்தார்கள். இது போன்ற பல்வேறு காரணங்களால் ஒரு சுதந்திர தேசத்தை உருவாக்க முயன்ற, இன்னும் சொல்ல போனால் அந்த சமகாலத்தில் மத்திய கிழக்கில் அல்லது ஆப்பிரிக்காவின் மேன்முனையில் சுதந்திர தேசிய அரசுகளை உருவாக்கி காட்டிய கடாஃபி, கர்னல் கடாஃபி, அங்கல் சதாம் போன்றவர்களுடைய வழியில் தான் அண்ணன் பிரபாகரன் செயற்பட்டார் என்று சொல்லலாம். இதற்கு ஆதாரமாக இந்து ராம் அவர்கள் தோழர் பிரபாகரன் அவர்களை, விடுதலை புலிகளின் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களை தோழர் ஜோசப் ஸ்டாலினுடைய வழிமுறைகளை பின்பற்றுபவர் என்று விமர்சித்திருப்பதை
நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆனால் விடுதலை புலிகள் தங்களுடைய பலத்தை தாங்கள் நிரூபிக்கும் போது ஏகாதிபத்தியம் தங்களை அங்கீகரிக்கும் என்று நம்பினார்கள். அந்த அங்கீகார அவாவை பயன்படுத்தி அவர்களை 5 வருடம் சமாதான மேசையில் கட்டி வைத்து அவர்களுடைய முதுகில் குத்தி அந்த இயக்கத்தை ஏகாதிபத்தியம் அல்லது விடுதலை புலிகளின் பாசையில் சொன்னால் சர்வதேசம் முறியடித்தது என்று வேண்டுமென்றால் சொல்லிக் கொள்ளலாம். இல்ல அந்த அந்த ஏகாதிபத்தியம் தங்களை அங்கீகரிக்கும் என்ற அந்த காரணத்தால்தான் அவர்கள் அந்த தங்களுடைய ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வை வெளிக்காட்டையில் நினைக்கிறீங்களா? ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு என்பது நான் முன்பே குறிப்பிட்டது போல முரணற்ற தேசியவாதத்தை கடைபிடித்த மாத்தியானி, ஜோகி, திலீபன் போன்றவர்களிடம்தான் மேலோங்கி இருந்தது. பிரபாகரன் அன்னையினுடைய அணியினுடைய அரசியல் வழிகாட்டியாக பாலசிங்கம் தான் இருந்தார். பாலசிங்கம் என்பவர் தன்னுடைய ஆங்கில அறிவை ஒரு புலமை அல்லது ஒரு தத்துவ ஞானம் என்று அவர் நம்பி இருந்தார். அதனூடாக சர்வதேசம் என்பது அல்லது அமெரிக்கா ஒற்றை துருவ அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்பது இலங்கை தீவை ஒன்றாக வைத்திருந்து தனது நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக 2ஆக வைத்திருந்தும் பயன்படுத்தும் என்று அவர் நினைத்து கொண்டார். அல்லது அந்த நினைப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்தியாவின் திட்டமான அரபாத் இல்லாத பாலஸ்தீனம், பிரபாகரன் இல்லாத தமிழீழம் என்ற திட்டத்தினூடாக அவர் பதவிக்கு வரக்கூட இதனூடாக திட்டமிட்டிருக்கலாம். நல்ல காலம் இருந்திருக்கலாம். இல்லாமல் ஒரு பச்சை குழந்தைக்கும் அந்த காலகட்டத்தில் புரியக்கூடிய ஒற்றை துருவ அமெரிக்க ஏகாதிபத்தியமானது உலக மறு பங்கீட்டுக்காக ஆப்கானிஸ்தானத்தை வேட்டையாட சென்று விட்டது, ஈராக்கை வேட்டையாட சென்று விட்டது. ஈராக்கில் நவீன உயிரியல் ஆயுதங்கள் இருப்பதாக பொய் சொல்லிக் கொண்டு பிளேயர் அரசும் புஷ் அரசும் அங்கு படைகளை நகர்த்தி சதாம் அரசால் உருவாக்கப்பட்ட நவீன ஈராக்கை துவம்சம் செய்தது. ஆப்கானிஸ்தானத்திலும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் போராடி தோல்வி கண்டது. இப்பேற்பட்ட ஒற்றை துருவ உலக வல்லரசான அமெரிக்கா தங்களை மட்டும் அங்கீகரிக்கும் என்று பகற்கனவு காண்பது என்பது ஏதோ ஒரு வழியில் அமெரிக்கா தன்னையும் உருத்திரகுமாரனையும் கேபியையும் கருணாவையும் அரசு கட்டில் ஏற்றும் என்ற நயவஞ்சக சதிநோக்கம் கொண்டதென்று கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அந்த காலத்தில் அரசியல், சர்வதேச அரசியல் அதுவிதம்தான் இருந்தது. அமெரிக்க புலனாய்வு நிறுவனங்கள் இதர வழி நடத்தி இருக்கும் என்று ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இந்த பேச்சுவார்த்தைகளில் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கையில் இன்றைய நாடு கடந்த பிரதமராக தொழிற்படும் உருத்திரகுமாரன் அவர்கள் பிரபாகரன் அண்ணனுடைய உத்தரவுக்கிணங்க பாலசிங்கத்தை பேச்சுவார்த்தைகளில் சம்பந்தப்படக்கூடாது, பாலசிங்கம் நோர்வேயில் போட்ட ஒற்றையாட்சியின் முறைமையின் கீழ் ஒரு தீர்வை பரிசீலிப்போம் என்ற காலத்துக்கு பின்னால் ஒற்றையாட்சி முறையின் கீழ் ஒரு தீர்வை பரிசீலிப்போம் என்று ஒஸ்லோவில் பாலசிங்கம் ஒப்புக் கொடுத்த திட்டத்தை வாபஸ் பெற, திரும்ப பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சிகளை உருத்திரகுமாரன் விரும்பவில்லை என்று அவர் சொல்கின்றார். மேலும் உருத்திரகுமாரன் ஒரு குறிப்பிட்ட கலந்துரையாடலுக்கு வரும்போது இந்த கலந்துரையாடலில் கவனமாக பேசுங்கள், நீங்கள் பேசுபவை எல்லாவை பற்றியும் நான் நியூயார்க் சென்ற பிறகு அவர்களுக்கு பிரீஃப் செய்ய வேண்டும் என்று சொன்னதாகவும் குற்றச்சாட்டுக்கள், சாட்சியங்கள் உண்டு. ஆக மொத்தத்தில் இந்த பேச்சுவார்த்தை முழுவதும் அமெரிக்காவின் சொப்பன முகமான, குரூரமற்ற முகமான நோர்வே மட்டுமல்ல, பலர் இது போன்ற உள்நோக்கங்களோடும் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்காத, தமிழீழ தேசிய விடுதலைக்கு உள்ளிருந்தே கொல்லும் வியாதிகளாக தொழிற்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் என்றுதான் நான் நம்புகின்றேன். அப்படி நீங்க சொல்றத பார்த்தால் இப்பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய இந்த அழிவுக்கு இட்டு சென்றது விடுதலை புலிகளுடைய எதிர்ப்பாளர்கள் அல்ல, விடுதலை புலிகளை சுற்றி இருந்த அதன் ஆலோசகர்களும் நெருக்கமானவர்களும் தான். உள்ளிருந்தே கொல்லும் வியாதி என்பதும் ஜனநாயக மறுப்பு என்பதும் முஸ்லிம் மக்களை யாழ் மண்ணிலிருந்து வெளியேற்றியதும் ஜனநாயக மறுப்பை தீவிரமாக கடைபிடித்து மாத்தையா அணியை வேட்டையாடியதும் அந்த இயக்கத்தின் டவுன்ஃபால், வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்பது மறக்க முடியாது. இதுதான் கடைசியில அந்த விடுதலை புலிகளுடைய அமைப்பு அழிகிறதுக்கு பிரதான காரணம் நினைக்கிறீங்களா? அதோட நினைக்கிறேன் கருணாவுடைய பிளவு அதை கூட நோர்வே தான் நடத்தியதாகவும் சொல்லப்படுறது.
கருணாவினுடைய பிளவு என்பதிலும் நீங்கள் குறிப்பிட்ட ஜனநாயக மறுப்பு என்பது வருகின்றது. மட்டக்களப்பு பிராந்தியம் அல்லது கிழக்கு மாகாணத்துக்கு என்று ஒரு செயல் கமிட்டியோ அல்லது ஒரு மக்கள் அமைப்பு வடிவங்களோ இருக்கவில்லை. தான் சிந்தித்த விடயத்தை செயலாக மாற்றக்கூடியவர் என்று அன்னர் நம்பிய கருணா அம்மான் அங்கு தனிப்பெரும் தலைவராக உருவானார். அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அதே மாகாணத்திலிருந்து விடுதலை புலி உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் பல தலைவருடைய மேசைக்கு சென்றாலும் அவை கிடப்பில் போடப்பட்டன என்பது அவர்கள் மத்தியிலேயே பேசப்படும் ஒரு குற்றச்சாட்டு. அதுபோல இதே விடயங்கள் இந்த சிறைச்சாலை விவகாரங்களுக்கும் பொருந்தும். சிறைச்சாலை விவகாரங்கள் என்பது துணுக்காய் சிறை என்பது மிக அதிகமாக பேசப்பட்டாலும் ஒவ்வொரு துறையும் கடற்படைக்கென ஒரு தனிச்சிறைச்சாலை, உளவு படைக்கு என்று ஒரு தனிச்சிறைச்சாலை என்றெல்லாம் பேசப்பட்டது. குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவரும் புதிய இளப்புரட்சியாளர்கள் அமைப்பை நிறுவியவர்களில் ஒருவருமான தோழர் ரமணி என்று அழைக்கப்பட்ட செல்வகுமாரன் கைது செய்யப்பட்டு பின்பு அவர்களோடு செயற்பட்ட ஒரு தோழரின் வீட்டுக்கு இரத்த விழாராக அழைத்து செல்லப்பட்டார் என்றும் அவரது கருத்துக்களுக்காக அவர் இரத்த விழாராக மாற்றப்படவில்லை. அந்த இயக்கத்திடமிருந்து அவர் அன்று சார்ந்திருந்த தமிழீழ தேசிய விடுதலை முன்னணி என்ற NLFT என்ற இயக்கத்திடம் இருந்த ஹட்டன் நேஷனல் வங்கி கொள்ளை பணத்துக்காகவும் அவர்கள் வைத்திருந்த நவீன ஆயுதங்களுக்காகத்தான் அவர் இரத்த விழாராக மாற்றப்பட்டார் என்றுதான் அந்த சம்பவத்தில் யாருடைய வீட்டுக்கு தேடி சென்றார்களோ, யாருடைய வீட்டில் பள்ளம் தோண்டிய ஆயுதங்களை தேடினார்களோ அந்த வீட்டுக்குரிய அம்மணியை நான் இங்கிலாந்தில் சந்தித்த போது அந்த அம்மையார் குறிப்பிட்டார். ஆக மொத்தத்தில் விடுதலை புலிகளுடைய தனி கட்டுப்பாட்டில் யாழ் பிராந்தியம் இந்திய அமைதிப்படைகள் நீங்கியதற்கு பின் தட்டில் வைத்த பழம் போல கிடைக்கின்றது. அந்த சூழ்நிலையை பாவித்துக் கொண்ட விடுதலை புலிகள் யாழ் நகரமெங்கனும் தங்களுக்கு வேண்டிய உளவாளிகளை ஏற்படுத்துகின்றனர். அந்த உளவாளிகள் தகவல் சொல்வதன் ஊடாக விடுதலை புலிகளை குஷிப்படுத்தி விடுதலை புலிகளின் உள்ளூராட்சி அமைப்புகளில் அல்லது நிதி சேகரிப்பு துறைகளில் பதவிகளை பெறுகின்றார்கள். பிற்காலத்தில் கேள்விப்பட்ட செய்திகளின்படி இந்த உளவாளிகள் அல்லது விடுதலை புலிகளை உளவு சொல்லி குஷிப்படுத்தியவர்கள் பிற்காலத்தில் நிதி சேகரிப்பாளர்களாக மாறி விடுதலை புலிகளே கணக்கு கேட்ட போது, குறிப்பாக விடுதலை புலிகளின் மிக ஒழுங்கான செயற்பாட்டாளர் என்று விடுதலை புலிகள் அமைப்பால் போற்றப்படும், அதாவது மாத்தே அணியின் அழிவுக்கு பின்னால் அரசியல் ரீதியாகவும் ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு கொண்ட செயற்பாட்டாளராகவும் அறியப்பட்ட காஸ்ட்ரோ தலைமையிலான அணியால் தண்டிக்கப்பட்டார்கள் என்றும், அதுவிதம் தண்டிக்கப்பட்ட முன்பு அவர்களிடம் கணக்கு கேட்டபோது செந்திலுடைய வாழைப்பழ காமெடி போல அந்த 15 ரூபாதான் இந்த 15 ரூபா என்று கணக்கு சொன்னார்கள் என்றும் கூறி சிரிப்பார்கள். ஆக மொத்தத்தில் விடுதலை புலிகள் தொடர்ந்து தேசிய விடுதலை போராட்டத்தில் காலூன்றி நின்ற போது விடுதலை செய்யப்பட்ட பிராந்தியங்களை உருவாக்கினார்கள். விடுதலை செய்யப்பட்ட பிராந்தியங்களை பாதுகாப்பதில் அவர்கள் வியட்நாமிய சீன அனுபவங்களை கைக்கொள்ளவில்லை. மக்களை பார்வையாளர்களாகவும் அல்லது தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் பணிபுரியும் பணியாட்களாகவும் தான் வைத்திருந்தார்கள். ஆக மொத்தத்தில் அந்த பெரிய பிராந்தியத்தை பாதுகாக்கும் பொறுப்பும் விடுதலை புலிகளுடைய சேனையிடம்தான் வழங்கப்பட்டது. மேலும் சண்டை உக்கிரமாக மாறிய போது விடுதலை புலிகளின் உத்திகளை சிங்கள ஆயுதப்படை கிராகித்துக் கொண்டு கரந்தடி போர் முறையை அல்லது மரபு வழி இராணுவ செயற்பாடுகளை விட்டு முரட்டுத்தனமான கரந்தடி போர் முறை வழிகளை சிங்கள இராணுவம் கைக்கொண்ட போது கூட விடுதலை புலிகள் தங்களுடைய மரபு வழி போர் முறையிலிருந்து பின்வாங்கவில்லை. ஆனால் இந்திய அமைதிப்படைகள் வந்தபோது அன்றைய போருக்கு மாத்தையா தலைமை தாங்கினார் என்றும், மாத்தையா உடனடியாகவே சாரங்கட்டிய கொடிகளாக விடுதலை புலி சேனையை மாற்றி ஒரு மிகப்பெரிய கரந்தடி போர் சமரை ஏற்படுத்தினார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக மொத்தத்தில் இது போன்ற விஷயங்களை நாங்கள் கிரகித்து எதிர்காலத்தில் தொடர்ந்தும் அடிமைப்படுத்தப்பட்டு ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய மக்களுடைய விடுதலை நோக்கங்களுக்காக செயற்பட பாவிக்க வேண்டுமே தவிர இந்த இலங்கை அரசிடம் அல்லது இலங்கை அரசின் பாராளுமன்றத்தில் பதவி பெறவும் தேசிய விடுதலை
போராட்டம் அல்லது தேசியம் என்ற முற்போக்கான செயற்பாட்டுக்கு பதிலாக சாதியம் போன்ற பிற்போக்கு கூறுகளை ஏற்படுத்தி அந்த கூறுகளின் ஊடாக சொகுசுக்கார்களில் பவனி வந்து பதவிகளுக்காக தவிப்பவர்களுடைய மாய்மாலங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதும் இந்த காலகட்டத்தின் மிக முக்கியமான தேவையாகும். இன்னும் சுருக்கமாக சொன்னால், செம்மணிக்கு பதிலாக இவர்கள் துணுக்காயை பற்றி பேசுவது பதவிக்காகவே தவிர மக்களுக்காக அல்ல. என்னன்னா, செம்மணிக்கு பதிலாக துணுக்காய பேசுகிறவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை செய்த பின்னணியில இருந்து வந்தவர். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். ஆனால் அவர் அதை முற்றுமுழுதாக மறுக்கிறார். ஆனால் செம்மணியை போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, அதுல வைஷ்ணவி என்ற சட்டத்தரணி. அவர் சொல்லுகிறார், ஹிட்லர் ஜெர்மன் நாட்டு மக்களுக்காக போராடி விடுதலைக்காக போராடினது போல பிரபாகரனும் போராடினார். ஹிட்லரும் பிரபாகரனும் ஒரே தளத்துலதான் அவர் வச்சு பார்க்கிறார். இவ்வாறானவர்கள் தான் அங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த போராட்டத்துல நீங்கள் எல்லாம் வரக்கூடாது, இன்னார் வரக்கூடாது, அவர் வரக்கூடாது. இதான் செம்மணி போராட்டம். சொல்லுங்க. செம்மணி, நீங்கள் குறிப்பிடும் செம்மணி போராட்டத்தில் ஈடுபடும் வைஷ்ணவி என்பவர் காலங்காலமாக தனது பிழைப்புக்காக சுமந்திரனுடைய அல்லக்கையாக செயற்படுபவர் என்றுதான் முகநூலில் தொழிற்படும் தொண்டர்கள் தோழர்கள் விமர்சித்து வருகின்றனர். மேலும் நீங்கள் குறிப்பிடும் அருண் சித்தார்த் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளில் கஞ்சா வழக்கு போன்றவற்றை விட்டுவிட்டாலும் அவர் மைத்திரிபால சனநாயக்காவின் கட்சி உறுப்பினராக அங்கஜன் போட்டியிட்ட போது அந்த போட்டிக்குழுவில் அவரும் இடம் பெற்றிருந்தார் என்பதனை புகைப்படங்கள் சாட்சியாக நிரூபிக்கப்படுகின்றது. மறுக்கவே இல்லை. அவர் தான் அரசாங்கத்தோட இப்ப என்னண்டா, இந்த நீங்க தமிழ் தேசியம் கதைக்கிறவர்கள்லாம் அரசாங்கத்தோட பின்கதவால போய் கூட்டு வச்சிருக்கிறார்களே ஒழிய, அதை மறைக்கிறார்களே ஒழிய, அருண் சித்தார்த் இந்த விஷயங்களை மறைக்கல, அவர் ஏற்றுக்கொள்றார். நீங்கள் குறிப்பிடும் தமிழ் தேசியம் என்பது தேர்தலுக்கு முன் மக்களை உசிப்பு விட்டு வாக்கு பெறுவதற்காக போடப்படும் நாடகம். ஆனால் செம்மணி போராட்டம் என்பது உங்களுடைய அண்ணன் பிரபாகரன் வழியை நாங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறோம் என்று சொல்லித்தானே 2009 பிறகு அண்ணன் பிரபாகரனுடைய பேரை பாவித்து கலெக்ஷன், பணப்பட்டுவாடா அல்லது ஏதாவது வழிகளில் வியாபாரம் செய்ய முயற்சிக்கின்றார்களே தவிர அவருடைய லட்சியத்தை அவருடைய தொண்டர்களே தொடர்வதில்லை என்பது உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளருக்கு நாங்கள் சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்பது வேதனை, வெட்கம், அவமானம். அவர்கள் தானே அதை கொண்டு திரிகிறார்கள். அதற்கு முக்கிய காரணம், அது ஒரு தனிமனிதனை சுற்றி கட்டப்பட்ட இயக்கம், ஒரு இராணுவ அமைப்பு. அந்த தனிமனிதன் என்ற அந்த அவருடைய குரல் கேட்காத இந்த காலத்தில் குழந்தை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடுவது போல பதவிக்காக பலரும் துள்ளி விளையாடுகின்றனர். ஆனால் நாங்கள் குறிப்பிடும் செம்மணி போராட்டம் என்பது செம்மணியில் நடந்த அவலங்கள் வெளிவந்த போது ஒரு சிங்கள மனிதாயுமான செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான பிரசாந்தி தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள், அம்பலப்படுத்தல்கள், அதனைத் தொடர்ந்து பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் இலங்கையில் தொழிற்பட்ட ஜனநாயகவாதிகள் அல்லது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அந்த கொடுமைகளை அம்பலப்படுத்திய அதன் நீட்சியாக இன்று வெளிவந்து கொண்டிருக்கும் எலும்புக்கூடுகளுக்கு பதில் சொல்லுங்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த கோரிக்கை ஏன் எழும்புகின்றது என்றால், தேர்தல் காலத்தில் இன்றைய ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அந்த வழி எனக்கு தெரியும், அந்த வழி எனக்கு தெரியும் என்பதுதான் அவருடைய பஞ்ச் டயலாக்காக இருந்தது. அந்த பஞ்ச் டயலாக்கை அவர் கொஞ்சமேனும் ஞாபகம் வைத்திருப்பார், கொஞ்சமேனும் இது சம்பந்தமாக ஒரு அக்கறை செலுத்துவார் என்ற நம்பிக்கையில் தான் அந்த கோரிக்கை எழுப்பப்படுகின்றது. ஆனால் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் அரசியல் கருத்து சித்திரங்கள் அவர் இது குறித்து மௌனமாக இருக்கின்றார், இதனை கண்ணும் காணாமல் கடந்து செல்கின்றார் என்றுதான் சொல்கின்றது. ஆக மொத்தத்தில் ஒரு நீதியான ரீகன்சிலியேஷன், ஒரு பின்னோக்கிய பார்வை, இது போன்ற பிரச்சனைகளை எதிர்காலத்திலேயும் தவிர்ப்பதற்கான ஒரு ஜனநாயக முயற்சி, அது பாராளுமன்ற அளவில் கூட இருக்கலாம், அதற்கான ஒரு திரும்புதன்னும் இன்னும் இந்த விடயத்தில் எடுத்து போடப்படவில்லை என்பதுதான் கவலைக்கிடமானது. எந்த பள்ளங்களையும் நீங்கள் தோண்டுங்கள், எந்த எலும்பு கூடுகளையும் கண்டுபிடியுங்கள், ஆனால் அவை பற்றிய ஒரு நியாயமான விசாரணை. இன்னும் சொல்ல போனால் சில எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு
கார்பன் ஃபுட் பிரிண்டுக்காக அனுப்பப்பட்ட போது அந்த எலும்புக்கூடுகள் மாற்றப்பட்டு அதில் பொய்யான தீர்ப்புகள் வழங்கப்பட்டது என்று கூட குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆக மொத்தத்தில் இங்கு தேவை எதிர்காலத்திலேனும் இது போன்ற நிற்கதியாக நிற்கும் மக்கள் மீது கொடுந்தாக்குதல்கள் நடத்துவதை தவிர்ப்பதற்காக ஒரு நீதியான நியாயமான சர்வதேசத்தில் இது போன்ற நியாயத்தை வலியுறுத்தும் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மனிதாயமான விசாரணை தான் தேவை. நிச்சயமா. இப்ப கடைசியாக மிக நீண்டதாக அமைந்து விட்டது. கடைசியாக ஒரு கேள்வி. இப்ப ஒரு இடதுசாரியாக இந்த தமிழ் தேசிய அரசியல்ல இருக்கிற பிரச்சனை என்னென்றால் இது தமிழர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுது. இந்த தமிழ் தேசியத்துக்கு யார் வரலாம் என்ற அடிப்படையில தமிழ் தேசிய அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுது. இது யார் எக்ஸ்க்ளூட் பண்ணினோம் என்றால் யார் இதை கையில வச்சு இந்த தமிழ் தேசிய போராட்டத்தை யார் கையில வச்சிருக்கணுமோ அவை எக்ஸ்க்ளூட் பண்ணினோம். அப்படி என்று பார்க்க இலங்கையில இருக்கிற அனைத்து மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் தமிழர்களாக இருந்தானே சிங்களவர்களாக இருந்தானே முஸ்லீம்களாக இருந்தானே அவர்களை இணைப்பதற்கான ஒரு வேலை திட்டம் தமிழ் தேசியத்திலும் பார்க்க முக்கியமானது என்று நீங்க கருதுறீங்களா? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடும் தமிழ் தேசியம் பற்றி பிரபல எழுத்தாளர் தோழர் சுபா அவர்கள் அவருடைய கட்டுரையான புதிய சூரியனை உருமும் புலி வென்ற கதை என்ற நூலில் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். அவர் நீண்டகால அரசியல் செயற்பாட்டாளர். அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு குழந்தை மேடை பேச்சாளராக தமிழரசு கட்சி மேடைகளில் தான் உலா வந்தவர். இந்த நூலை அவருடைய சுய விமர்சனமாக கொள்பவர்கள் கூட உண்டு. எந்த காலத்திலும் நீங்கள் குறிப்பிடும் இந்த தமிழ் தேசியவாதிகள் தமிழர்களுடைய சுயஉரிமை கோரிக்கைக்காக விசுவாசமாகவும் இல்லை, போராடவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ் மக்களுடைய சுயஉரிமை கோட்பாடு என்பது அந்நிய ஆட்சியால் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேல், கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் ஆளப்பட்டு உபரி மறுக்கப்பட்ட, உபரி ஒட்ட சுரண்டப்பட்ட ஒரு சமூகம் தொடர்ந்தும் உலக வங்கி கடனில் உழன்று கொண்டிருக்கும் போது அதனை எதிர்த்து ஒரு முதலாளித்துவ அரசை, ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தை கட்ட முற்படுவது அல்லது தனது தேசிய விடுதலையை சாதித்துக் கொள்வது என்ற லட்சியத்துக்காக இந்த தரகு முதலாளி வர்க்கம் சேவையாற்ற வராது. அது மாறாக இலங்கை ஆளுங்கும்பலோடு பேச்சுவார்த்தை நடத்தி தனது கோட்டாக்களையும் சலுகைகளையும் பெர்மிட்டுகளையுமே பெற்றுக்கொள்ளும் என்று அந்த நூலில் அவர் மிக விரிவாகவும் அழகாகவும் குறிப்பிடுகின்றார். ஆக மொத்தத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கோ அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தில் அதன் லட்சியமான தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் என்பதற்காக போராடி மடிந்த மாண்டகம் மக்கள் மாவீரர்களுக்கும் நீங்கள் குறிப்பிடும் தமிழ் தேசிய எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி அருள்குமார் அவர்களே. ரொம்ப நீண்ட ஒரு உரையாடல், மிகவும் சுவாரஸ்யமானதாக இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த உரையாடல் இன்னும் வெவ்வேறு கோணங்கள்ல நாங்கள் இதை அணுக வேண்டும். ஏனென்றால் மீண்டும் ஒரு படுகொலை அரசியல், அது எந்த சமூகமாக இருந்தான்னு மீண்டும் ஒரு படுகொலை அரசியல் வரக்கூடாது. எங்கள்ட்ட வரக்கூடிய அரசியல் மனிதர்களை மனித மாண்புடன் நடத்துகின்ற ஒரு அரசியலை கொண்டு வருவதற்காக நாங்கள் இந்த உரையாடலை தொடர்ச்சியாக நிகழ்த்துவோம். நன்றி.